உறுப்பினர் துமிந்த சில்வா சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு எலிசபெத் வைத்தியசாலையில் துமிந்த சில்வா சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன ஆல்விஸ் முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. துமிந்த சில்வாவின் தந்தையான பிரேமலால் டி சில்வாவிடமிருந்து கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் தமக்கு கிடைத்ததாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்களை துமிந்த சில்வாவின் தந்தையிடமிருந்து கிடைத்த சத்திய கடதாசியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய உறுதிப்படுத்தினார். துமிந்த சில்வாவின் உடல்நிலை இன்னும் தேறவில்லை எனவும் அவருக்கு மற்றொரு தீவிர சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாகவும் ஹேமந்த வர்ணகுலசூரிய நீதிமன்றத்தில் அறிவித்தார். துமிந்த சில்வா கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பித்து அதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு வரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி டிராந்த வேலையாத்து குறிப்பிட்டார். இதன்போது பதிலளித்த நீதவான் துமிந்த சில்வா ஒரு சந்தேக நபர் என்பதுடன் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர் எனவும் கூறினார். எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் துமிந்த சில்வாவை கைது செய்ய முடியாதென இதுவரை அறிவிக்காமையால் பிடியாணை பிறப்பிக்க முடியாதெனவும் மேலதிக நீதவான் சுட்டிக்காட்டினார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் எதிர்வரும் 24ஆம் தேதி மீண்டும் இடம்பெறும் எனவும் அதுவரை சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். මගේ තාත්තා வெடி வெடில பாரு பின்வெட்ல இன்ன பின்தூரයක් මේ இது எனது தந்தை. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கீழே விழுந்திருக்கும் நிலப்படமே இது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மகளும் இவ்வாறான நிலப்படம் ஒன்றை பார்க்கும் நிலை ஏற்படக்கூடாது என நான் முதலில் பிரார்த்திக்கிறேன். புலன் விசாரணை அதிகாரிகள் கடந்த 6 மாதங்களாக இதனை கைவிடுவதற்கு முயற்சிக்கின்றனர். 6 மாதங்களாக எதுவும் இடம்பெறவில்லை. பிரதான சந்தேக நபர் துமிந்த சில்வா தொடர்ந்தும் சுதந்திரமாக இருக்கின்றார். எனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை இந்த அதிகாரிகளுக்கு ஏற்பட்டால் எவ்வாறு செயற்படுவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மரணம் அனைவருக்கும் பொதுவானது. எனினும் எவருடைய உயிரையும் பறிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. இன்று பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் குடும்பத்தினர் மாத்திரமன்றி முழு நாடும் இதனை பார்த்துக் கொண்டுள்ளது. அதனால் அனைவருக்கும் நீதி அவசியமாகும். அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து கொள்வர். ජීවිතේ උදුරගන්න කිසි කෙනෙක්ට අයිතියක් නැහැ. අද මේ බාරදලක්ෂ්මන් ප්‍රේමචන්ද්‍ර පවුල විතරක් නෙවෙයි මුළු රටම මේ දේ දිහා බලාගෙන ඉන්නේ. ඒ නිසා අපි සියලු දෙනාටම සාධාරණයක් අවශ්‍යයි. මුළු රටම අද බලන් ඉන්නේ. එහෙම නැති වුණොත් මේ ඔක්කොම කට්ටිය මාත් එක්ක ඉස්සරහට එයි.